பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடி வெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனித்திருக்கிறது நலமாயிருக்கு. வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, மிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு இருக்கு. ஆமென். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தை. பொழுது விடிந்து அந்த இருள் மாறி பொழுது விடியும் அளவும் அந்த வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்பது அது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தங்களை வாங்குறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுதா? எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. போன வருஷம் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அது அப்படியே நிறைவேறியதை நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷமும் தேவன் கொடுத்திருக்கிறார், நிறைவேறும் நிறைவேறும். ஒரு காரியத்தை சொன்னார், இந்த தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற, நல்லா கவனிக்கணும், நான் யூடியூப்ல போட்டேன், நீங்க போய் பார்த்துக்கங்க. பெரிய பெரிய ஆட்களால இந்த தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரவே வராது. நல்லா கவனிக்கணும். சின்ன சின்ன பிள்ளைகள் மூலமா, சாதாரண பிள்ளைகள் மூலமா அவங்களால தான் எழுப்புதலே வரப்போகுது. இதை 27ஆம் தேதி ஏசப்பா என்கிட்ட பேசினார். 27ஆம் தேதி 27 நைட்டு அன்னையிலேருந்து நாங்கள் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய உள்ளத்தில் போட்டார். 1ஆம் தேதி ப்ராபசி மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்கார்றேன். பிபிசி நியூஸில் ஒரு சேனலில் ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, நாகாலாந்தில் 1,00,000 பேர் கூடியிருக்கிறான். அந்த 1,00,000 பேரும் எந்த ஒரு பெரிய ஊழியக்காரனும் நடத்தாம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மெரினா பீச்சில் ஜனங்கள் கூடினாங்களோ அப்படி கூடி கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறான். ஒரு பெரிய எழுப்புதலை பார்த்திருக்கிறான். நல்லா கவனிக்கணும். பெரிய பெரிய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. இந்த காவலமேடு திருச்சபை என்பது சாதாரணமாய் உருவாக்கப்பட்ட சபை அல்லவே அல்ல. பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும், இதுல நிறைய பேர் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் தன்னுடைய உழைப்பை இதுல போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உருவானது தான் பாருங்களேன். எனக்கு இந்த காவலமேடை பார்க்கும் போது நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. ஏன்னா இங்கே ஒரு சபை, எதுக்கு ஒரு சபை? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க இந்த மாதிரி ஒரு காட்சியை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எதுக்கு சபை? அவங்க வேற டினாமினேஷன், நம்ம வேற டினாமினேஷன். ஆனா 2 பேரும் படிக்கிறது ஒரே பைபிள். பக்கத்தில் ஏதாவது பெண்டிகாஸ்ட் சர்ச் இருக்கா? இருக்கா? பாருங்க. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காவலமேடு எங்க ஊரை பாருங்க. நாங்க வீடு கட்டியிருக்கோம்ல, எங்க ஒத்த வீட்டில் மட்டும்தான் ஸ்டாரே தூக்குது. நீங்க எவ்வளவு பெரிய புண்ணியமான ஒரு கிராமத்துல, பாக்கியமான ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தெரியாது, நம்ம இருக்கிற இடத்தினுடைய அருமை நமக்கு வெளியில போனாதான் தெரியும். இப்ப நிறைய காரியங்கள், நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த ஊர்ல நிறைய பிரசங்கியார், இந்த வருஷம் மட்டும் 12 பிரசங்கியாருக்கு மேல வந்திருக்கிறாங்க இல்ல? 2025 2025 ஸ்டார்டிங் நான் தான் பண்ணி வச்சேன் போல இருக்கு. ரொம்ப மங்களகரமாக அந்த 12 மாசமும். ஆமாம், ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் என்ன கூப்பிட்டுருங்க. அதனால அதிக உறுதியான வசனம் உண்டு. இப்போ இந்த வசனத்தில் ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரியா? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், என்ன வார்த்தையை கொடுக்கறது அப்படின்னு. ஒரு சூப்பர் வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம்
அதனுடைய 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வரியம், தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. நல்லா கவனிங்க போதும். தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு பெருசா இருக்கு. பக்கத்துல கையை பிடிச்சி ஆழம் ஆழம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மேன்மையா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த ஆழம், கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ பிள்ளையே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை விசுவாச பிள்ளைகளே, சபை மக்களே, நீங்க கொஞ்சம் ஆழத்துக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புறார் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, அவருடைய அறிவு, அவருடைய ஐஸ்வரியம், அவருடைய ஞானம் ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவேன், அது இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த ஒரு சின்ன வார்த்தை தான், ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆழத்தில் இருக்கிற, எப்பயுமே எங்க அப்பா திட்டுவாரு, மேம்புல் மேயாதடா தரித்திரையை முடிச்ச நம்பர். என்ன சொல்லுவாரு? மேம்புல் மேயாத. இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளாம் மேம்புல் தான் மேயுது. ஆழமா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. அப்படியே மேலோட்டமா, அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்ச பார்க்கறதெல்லாம் பச்சை நினைக்குது. பார்க்கிற வெள்ளச்சட்டை போட்டாலாம் நல்லவன் நினைக்கிறான். அவன் சொல்லுங்களேன். தாடி வச்சாலாம் பாஸ்டர் நினைக்கிறான். என்ன நெல்சனு, தாடி வச்சுட்டா நான் பாஸ்டர், அப்ப நான் பெரிய பாஸ்டா? என்னை விட பெரிய பாஸ்டர் ஏசுநாத ஜேஸ்தாஸ் தான். இப்போ இளையராஜாவும் தாடி வச்சிருக்கிறாப்ல. அப்படின்னு சொல்லுங்களேன். பார்க்கறதெல்லாம் பச்சை நினைக்க கூடாது. தேவனுடைய ஐஸ்வரியம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம். யோசேப்பை குறித்து அந்த உபாகமம் புத்தகத்தில் ரொம்ப அழகா இருக்கும். 33:13 வாசிங்கன்னா, யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும். ஆழத்தில் என்ன இருக்கா? என்ன இருக்குது? ஆழத்தில் உள்ள நீர் ஊற்று. யோசேப்பை குறித்து ஆழத்தில் இருக்கிறத எடுக்கணும். இன்னைக்கு ஆழமான காரியங்களை பார்க்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணணும், ஆழத்துக்குள்ள வரணும். ஏதோ மேலோட்டமா நம்ம இருக்கக்கூடாது. என்னோட பிரசங்கம் கொஞ்சம் கடினமா தாங்க இருக்கும். யோவானுடைய பிரசங்கம் கடினமா தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சிலர் அப்படியே அப்படியே பூசி மொழிகி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அது வேணாம், அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆமா, ஆழத்துக்குள்ள வா. இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா நானும் அந்த திருச்சபை உறுப்பினர் தானே, எனக்கும் வேதனை இருக்கும்ல. கொஞ்சம் ஆழத்துக்கு வா, கொஞ்சம் உள்ள வா. யோசேப்பு குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய ஆழத்தில் நீர் ஊற்று இருந்ததான். அந்த நீர் ஊற்ற போய் நீ பார்க்கணும், அந்த தண்ணீரை நீ கொஞ்சம் குடிக்கணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வருட காலம், கிட்டத்தட்ட 2 வருஷமா 3 வருஷம் நடத்துறீங்களா தம்பி? 4 வருஷம் நடத்திட்டாங்க. நம்ம ஓடுவது யாருக்காக? நம்ம உழைப்பது யாருக்காக? இந்த இடத்துல வந்து என்ன பிரசங்கம் பண்ணுகிறேனே எதற்காக? என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஜனங்கள் ஆழத்துக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. சித்தமொழியில மீட்டிங் முடிஞ்சிச்சிங்க. 3 நாளா ஒரு பையன் பைத்தியமா வந்தான். தம்பி அதெல்லாம் பார்த்தாரான்னு தெரியல. கடைசி நாள் அவன் 2 நாளையும் பார்த்தேன். 3 நாளும் பைத்தியம். செய்வன பண்ணிட்டாங்க, பூரா கட்டு. குடும்பமா வந்துச்சு, அம்மா அப்பா, இந்த பையன், பொண்டாட்டி, ஒரு புள்ள, தம்பி, தங்கச்சி, எல்லாம் பார்த்தா கோக்குமாக்கா இருக்கு. அதுல இவனுடைய நிலைமையை பார்த்தா உடம்பு பூரா கயிறு. எல்லாம் கவனிக்கணும். நான் சும்மாலாம் பேச மாட்டேன், வித் வீடியோ ரெக்கார்டு வச்சிருக்கேன். பாருங்க, அப்படியே மென்டலா வந்தான். 3ஆவது நாள் ஜெபம் பண்ணும்போது வாமிட் பண்ணான். வாமிட் பண்ணி முடிச்சவனே சொல்றான், ஐயா
எனக்கு இங்கெல்லாம் வலி இருந்ததுங்க, தலையில இருந்தது, நெஞ்சில இருந்தது, பின்னாடி இருந்தது, இடுப்புல இருந்தது, காலில் இருந்தது. நான் எங்க நிக்கிறேன், நான் எப்படி இங்க வந்தாங்கிறான். நல்லா கவனிக்கணும். ஆழத்துக்குள்ள போ. ஒரு ஊழியம் செய்வது என்பது கீழையாத்தின் பிசிந்தலம் இல்லையோ, அங்க ரணவைத்தியம் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் இன்னும் குணப்படாமல் இருக்கிறார்கள்? நீ பிரச்சனை உள்ள மக்கள் தான், எனக்கு தெரியும். அன்புக்காக ஏங்குற மக்கள் தான். அந்த அன்பு உங்க மேல ஆண்டவர் வச்சதுனால தான் இந்த கூட்டமே நடக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுங்களேன். நீ அன்புள்ள பிள்ளைங்கன்றதுக்காக, அன்புக்கு ஏங்குற பிள்ளைங்கன்றதுக்காக நான் பூசி மொழி பேசிட்டு போக முடியாதுங்க. அது என்னமோ தெரியல, காவலமேடு வந்தாவே கொஞ்சம் காரஞ்சாரமா தான் போகுது செய்தி. நல்லா கவனிக்கணும். நம்மளாம் பழைய ஆளு. ஆனால் தேவன் விரும்புகிற ஆழம், தேவன் விரும்புகிற அந்த இடம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமே. ஆழத்துக்குள்ள வா. ஆமென் சொல்லுங்களேன். ஆழமா யோசி. கொஞ்சம் நல்லா டீப்பா திங்க் பண்ணுடா. மேலோட்டமா திங்க் பண்ணக்கூடாது, மேலோட்டமா இருக்கக்கூடாது. நீங்க நிறைய பேர் மேலோட்டமா ஊழியம் பண்றாங்க. அவங்க 4 பிரசங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. தாவீது சீயோன் கோட்டை பிடித்தான், இதுதான் பிரசங்கம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நீங்க நல்லா இருப்பீங்க. குடும்பூருக்கு பார்க்காரன் தான் சொல்றான், நீ நல்லா இருப்ப, நல்ல காலம் பிறக்குது. நான் என்ன குடுகுடுப்பாக்காரனா? இல்லையே. 4 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு ஊரு பூரா சுத்திட்டு வருவான். நாங்க நல்லா கவனி. அது வல்ல மகளே, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டி. அப்ப ஆழத்துக்குள்ள வா. இந்த ஆழம் தருகிற ஆசீர்வாதங்கள், இந்த ஆழம் தருகிற நன்மைகள், ஒரு 3 நன்மை சொல்ல போறாங்க. கேக்குறீங்களா? நம்பர் 1, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். மைக்ல வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் 19:30. மைக் கொஞ்சம் ஆன் பண்ணு பாதுக்கு. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேள்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நல்லா கவனிக்கணும். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றி ஆழத்திலே வேர் கொள்ளுங்கள். ஆழமான இடத்தில் வேர் பிடிக்கும்படி உங்கள் மரத்தை சரியான இடத்தில் நடுங்கள். ஆழத்துக்குள்ள வேர் போகணும். ஆமென். மகளே, மகனே, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அண்ணன் சொல்றதை கேளு, தம்பி சொல்றதை கேளு, பேரன் சொல்றதை கேளு, அவன் பிரதர் சொல்றதை கேளு, பாஸ்டர் சொல்றதை கேளு. எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆழத்திலே வேர்கொள். உன் வேர் ஆழத்திலே போக வேண்டும். எசையா 37, 31, 32 இதே வார்த்தை தான் இருக்கும். கொஞ்சம் வாசிங்களேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நல்லா கவனிங்க. ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகணும். யூதா வம்சத்தாரில் அநேகர் கீழே வேர் பற்றினார்கள். பக்கத்துல கையை பிடி. கீழே வேர் பற்று. ஒரு ரூட் எங்க இருக்கு? ஒரு ரூட் எங்க போகுது? ரூட்னா தமிழ்ல வேறு. வேர் எங்க போகுது? நிறைய பேருடைய லைஃப் ஒரு உண்மை இல்லைங்க. ஒரு செடியை பாருங்க, ஒரு குப்பைமேனி செடியை பாருங்க, வீட்டில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதை ஒரு நீல கலர் இங்கு பாட்டில் உள்ள தண்ணியில அந்த செடியை வைங்க, செடி நீளமா மாறிடும். பச்சை கலர் தண்ணிக்குள்ள செடியை வைங்க, செடி பச்சையா இருக்கும். சிகப்பு கலர் தண்ணியில வைங்க, செடி சிகப்பா இருக்கும். மகளே,
உன் வேறு எங்கே இருக்குதோ அப்படிதான் உன்னுடைய கனிகளும் வெளிப்படும். நான் சொல்றேன், நல்ல ஃபுல் அனாயின்ட்ல பேசுறேன், ஆண்டவர் பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய வேர் கீழே இருக்கணும், மேல இருக்க கூடாது. நீ ஆணி வேறா இருக்கணும், சல்லி வேறா இருக்க கூடாது, ஆணி வேறா இருக்கணும். உன்னுடைய வேர் உள்ளே போக 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 உன் கனி டேஸ்டா மாறிடும். பக்கத்துல கை பிடிங்க, உன் கனி டேஸ்டா இருக்கணும். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், ஆழத்திலே போ, உன் வேற ஆழத்துல விடு, மேற்பூச்சா கட்டாத. அருமையான அன்பு தம்பி வில்லியம்ஸ் இருக்கிறார், தம்பி எபி இருக்கிற நல்ல ஊழியக்காரவங்க தான். ஆனா நான் என்கரேஜ் பண்றது 10% தான். கரெக்டா? 10% என்கரேஜ் பண்ணுவோம், 90% குத்திக்கிட்டே இருப்பேன். என்னை குத்த குத்த வளர்ந்துரும். ஆமென் சொல்லுங்களேன். குத்த குத்த வளரும், ஸ்ட்ராங்கா மாறும். நான் மேற்பூச்சா கட்டிட்டேன்னு வச்சுக்க, நீ சூப்பரியா ராகம் இல்லாம பாடுவ, நான் சூப்பர்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் சீல பிடிக்க நான் டீல பாடினா விளங்குமா? யோசனை பண்ணி பாருங்களேன். நல்லா கவனிக்கணும், வேர் பற்றி உள்ள போ. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தான் உனக்கு கொடுக்க போறார். நீ வேர் பற்றணும். நான் நெல்சன் உள்ள போகணும், ஜெபம் அதிகமாகணும், உபவாசம் அதிகமாகணும், விசுவாசம் அதிகமாகணும், ஆமா நல்ல கேரக்டர் அதிகமாகணும், நன்மையை நீ அதிகமா செய்யணும், மேன்மையை அதிகமா செய்யணும். நிறைய பேர் இப்படியே இப்படி இருக்கிறோம். இல்லைங்க மகனே மகளே, இல்ல 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 இல்ல, சாரி, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஆமா அப்படி இல்ல. உன் வாழ்க்கை மாறணும், உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறணும். எதற்கு இந்த கூட்டம்? ஒரு அர்த்தமா இருக்கணும். எதுக்கு இவ்வளவு பிரயாசம்? அர்த்தமா இருக்கணும், வேர் பற்றணும். ப்ராபசி வாங்குறதுனால நம்ம பெரிய ஹைஜி இல்ல. கர்த்தர் விரும்புறது, யாக்கோபே இஸ்ரவேலே நீ வேர் பற்று, உள்ள ஆழத்துக்கு உன் வேர் போக போக உன் கனி அவ்வளோ டேஸ்டா மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நீங்க விரும்பணும். இன்னைக்கு தான் உங்களுக்கு கொடுக்கிற ப்ராபசி. இந்த சபை மக்கள் வேர் பற்றுவார்களாக ஆழத்தில். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபை TLC ஆபத் சகாயர் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்குள் வேர் கொள்வார்களாக, ஆழத்தில் வேர் கொள்வார்களாக. என்ன அப்படி முறைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. என்னடா இயேசு இரக்கமாக இருப்பார்னு பிரசங்கம் பண்ணுவான்னு பார்த்தேன், இயேசு அன்பா இருக்காரு. இந்த பிரசங்கத்தை நீ வருஷம் பூரா கேட்கிறிய, கொஞ்சம் டிஃபரெண்டா கேளு. ஆமென் சொல்லுங்களேன். வேர் பற்றுடா. உன் வாழ்க்கையில நீ வேற உள்ள விடு. 35வது வசனத்தை படிங்களேன். என் நிமித்தம் 34ஆம் வசனம் படிங்களேன். நகரத்துக்குள் பிரவேசியா. நல்லா கவனிங்க. வேர் பற்றின ஒரு ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாக இருப்பாராம். யார் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கவில்லை? அசிரியன். என்னன்னு தெரியல, இப்போ 1ஆம் தேதி இந்த அசிரியனை போட்டு தள்ளிட்டு இருக்கான். இந்த அசிரியன் யாரு? நூதனமான பிரசங்கியார். இந்த அசிரியன் யாரு? எசேக்கியேலுக்கு விரோதமாக எழும்புகிறவன். ஒரு சாதாரணமா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜானா இன்னொரு ராஜாவோட தானே மோதணும், அதானே நல்லது. ராஜானா இப்ப நான் என் குவாலிட்டியோட இருக்கிறவங்க தான் நான் மோத முடியும், நான் இவங்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இந்த அசிரியன் என்ன பண்றான்? எசேக்கியாவினுடைய ஜனங்கள்கிட்ட போய் பேசுவான். அப்ப நூதனமான கேரக்டர், பாவத்திலே தள்ள நினைக்கிற கேரக்டர். ஒரு மனிதனை கர்த்தரை விட்டு, தலைவனை விட்டு, தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை விட்டு விலக பண்ணுகிற கேரக்டர். கர்த்தர் சொல்றாரு, நீ வேர் பற்றினா பிரபசி அவன் உன்கிட்ட வர முடியாது. கையை தட்டி. யாரு வரமாட்டான்? யார் வரமாட்டா? யார் வரமாட்டா? அசிரியன் வரமாட்டான். ஏன்னா அடுத்த வசனம் இப்படி இருக்கு, வாசிங்களேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு. பக்கத்துல கையை பிடி. கர்த்தர் உனக்கு ஆதரவாக இருப்பார். யாரு வேறு கொள்ளுகிறீர்களோ, யாரு ஆழத்திற்குள் போய் வேறு கொள்ளுகிறீர்களோ,
சொல்ற ப்ராபசின உனக்கு விரோதமா ஒருத்தனும் வர முடியாது. ஏன்னா கர்த்தர் ஆதரவா இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே தள்ள கை வச்சுக்கோ. சொல்லு, வாய்த்தரன் சொல்லு. நான் ஆழத்துக்குள்ள என் வேற விட போறேன். மேம்புச்சி மேய மாட்டேன், மேப்பூச்சா கட்ட மாட்டேன், மேம்புல் மேய மாட்டேன். எனக்கு அது வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உள்ள வேற விட்டினா நான் உனக்காக ஆதரவா இருப்பேன், நான் உனக்காக இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நான் பார்த்துட்டேன், நிறைய டைம் பார்த்துட்டேங்க. எனக்கு எபி தம்பி சொன்னாரு, அண்ணே நீங்க உட்கார்ந்துருக்கிற ஸ்டேஜில் நின்று நான் ஜெபம் பண்ணனா அந்த ஜெபமே பவரா இருக்குண்ணே. என்ன காரணம்? ஆதரவை பெற்ற ஒருவன் இருக்கிறேன். 18 வயசுல பைத்தியக்காரத்தனமா என்னை சுற்றி பொம்பளை பிள்ளைங்க தான் அன்னைக்கு. காதல் கீதல்ல விழாம, இச்சையில விழாம, வேசித்தனத்துல விழாம, விபச்சாரத்துல விழாம, அசிங்கத்துல விழாம, அழகுல மயங்காம, அன்னைக்கு என்னை சுத்தி இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கேரளா பிள்ளைங்க. எந்த பாவத்திலும் விழாம. காரணம் கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய துணை, கர்த்தருடைய துணை. ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும் எனக்கு, இன்னும் நான் ஆழமா உள்ள போகணும்ப்பா, இன்னும் நான் ஆழமா கர்த்தருடைய அந்த விஷயத்துக்குள்ள நான் உள்ள போகணும், வேதத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு இதை விரும்புங்க, இன்னைக்கு இதை விரும்புங்க. இந்த புதிய வருஷத்துல இது ஒரு பொருத்தனையா எடுங்க. நான் ஆழத்துக்குள்ள என் வேற விடுவேன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? ஆழத்துக்குள்ள என் வேற விடுவேன். நான் மேம்புச்சா இருக்க மாட்டேன், ஏதோ பிதா சுதனோட என் வாழ்க்கையை முடிச்சுக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய நன்மையை பெறுவேன், நான் கர்த்தருடைய மேன்மையை பெறுவேன். கிருப 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 கிருப. சொல்லுங்க, கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளன் இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. 2025 நம்ம வாழ்ந்தது தேவ கிருபையில. 2026 வருஷமும் இந்த செய்தியை கேட்பது தேவ கிருபையில. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, என் வேர் ஆழத்துக்குள்ள போட்டோம். கர்த்தர் 2 காரியம் சொல்றாரு அந்த இடத்துல. நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மார்க் எழுதின புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை படிங்களேன். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினால். ஆமா, கற்பாறையில விழுந்த விதை, அதுக்கு ஆழமான மண் இல்லை, ஆழமான மண் இல்லை. அந்த வேர் ஆழமாய் போக முடியல. அவர்கள் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் பாடுகளும் வேதனைகளும் வரும்பொழுது இடரல் அடைகிறாங்க, காஞ்சி போயிடுறாங்க. எதுக்கு வேர் கொள்ளணும் தெரியுமா? உபத்திரம் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்பொழுது, நமக்கு எதிரான சூழ்நிலைகள், வித்தியாசமான சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, வேர் கொண்டு வா, ஆழத்துக்குள்ள வேற விடு, உன் நன்மையான வேற ஆழத்துக்குள்ள விடு. ஆமென் சொல்லுங்களேன். விருப்பங்கிற வேற ஆழத்துக்குள்ள விடு. ஆமா, எத்தனை பேர் அப்படி இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னுடைய வேற ஆழத்துக்குள்ள போட்டும்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னுடைய வேற ஆழத்துக்குள்ள போட்டோம். ஏதோ நான் மேல இருக்க விரும்பல, நான் உள்ள போக போக என்னுடைய ரூட் உள்ள போக போக. எத்தனை பேர் தனி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் உபவாசத்தோட கர்த்தரை தேடுறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆரம்பிச்சோம். எத்தனை பேர் ஒரு 3 நாளாவது உபவாசத்துல கடந்தோம்?
இந்த 365 நாள் கர்த்தர் நம்மை நடத்தினார். 1% 3 4 6 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தோமா? யோசனை பண்ணி பாருங்க. அதுலயும் சட்டை வாங்குறது, அந்த 30ஆம் தேதி சட்டை வாங்குறது, வேட்டி வாங்குறது, கேக்கு வாங்குறது, கடைசி வரைக்குமே திங்கணும்னு ஓடுறோமே. யோசனை பண்ணி பாருங்களேன், எத்தனை வேதனை அது. கிறிஸ்தவர்களாய் பிறந்தோயா, ஆனா கிறிஸ்தவர்களாய் எவ்வளவு பேர் வாழ்றோம்? கிறிஸ்தவர்களாய் எவ்வளவு பேர் வாழ்றோம்? எங்க வீட்டுக்கு ஒருத்தர் எனக்கு ஜெப உதவிக்கு வந்தார். வயசு 61 வயசு. எத்தனை வயசு இங்க? 61 வயசு. கை தூக்கி காட்டுங்க. 61 வயசு. 60 60 61. சரி, 60க்கு உள்ள இருக்கவங்க கை தூக்குங்க. 60க்கு உள்ள இருக்கிற எல்லாரும் கை தூக்கு. உங்களெல்லாம் பார்த்தா 60 வயசுக்கு உள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமா, 60க்கு உள்ள இருக்கவங்க கை தூக்கு. அவருக்கு 60க்கு மேல. ஆனா 4 நாள் சாப்பிடல. எனக்கு ஜெப உதவி பண்ண வந்தார். 4 நாள் சாப்பிடல. வெறும் பச்சை தண்ணி, கொஞ்சோண்டு டீ. அது என் மாவன் போய் கொடுப்பான். சின்னவன் ரூமை திறந்துட்டு, தாத்தா அம்மா டீ குடிச்சுன்னு கொடுப்பான். அதையும் குடிக்க மாட்டாரு, அங்கேயே இருக்கும். அப்படியே நல்லா கவனிக்கணும். அந்த 1ஆம் தேதி பிரேயர் என்னோட முடிச்சிட்டு தான் போனார். 2ஆம் தேதி அந்த ரெண்டாவது நாள் 3ஆம் நாள் நினைக்கிறேன், என்ன கூப்பிட்டார். பிரதர், ஏசப்பா உங்களை மேன்மைப்படுத்துவார்னு என்கிட்ட பேசுறார். பிரதர், எங்க வாக்குத்தத்தமே அதுதான், உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எவ்வளவு அக்யூரேட்டா அடிக்கிறார் பாருங்க அந்த மனுஷன். நம்ம என்ன செய்யறோம்? வாலிப வயசுல புள்ள குட்டியை பார்க்கறதும், பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதும், புடவை வாங்கி தேய்ச்சி கொடுக்கறதும், சாக்கெட்டை தச்சு கொடுக்கறதும், அந்த சாக்கெட்டு தச்சிருக்காது அந்த அம்மா அதுக்கிட்ட போய் சண்டை போடுறதும், ஏன்டா 4 பட்டன் வச்சா 3 பட்டன் தான் வைக்க சொன்னு கேட்கறதும். நல்லா கவனிங்க. அதுவல்ல, மண்ணுல ஆழமா உள்ள போட்டும் வேறு. நல்லா கவனிங்க. எனக்கு இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். அதே நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல காஷன் கொடுக்குறேன். ஆழத்தில் வேற விடு. இந்த 2026 ஆசீர்வாதமா இருக்கும். ஜபத்தை அதிகப்படுத்து, உபவாசத்தை அதிகப்படுத்து, பரிசுத்தத்தை அதிகப்படுத்து, நீதி அதிகப்படுத்து, உண்மைத்தன்மை அதிகப்படுத்து, கர்த்தருக்கு கொடுக்கிறது அதிகப்படுத்து, கர்த்தருக்காய் உழைக்கிறது அதிகப்படுத்து. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆகா ஓகோலாம் ஊழியம் செய்ய வேணாம். ஐயோயோன்னு ஆகாம ஊழியம் செய்ய. புரிஞ்சா? நான் ஆஹா ஓஹோ அப்படி வேணாம். தேவன் அதை ஒன்னு அவர் நினைச்சா ஆகா ஓகோன்னு கொண்டு போட்டோம். அது வேற கதை. சொல்ல புரியுதுங்களா? அப்போ ஆழத்துல வேர் கொண்டு யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வந்தது. வேர்பற்று. நீ யாக்கோபா இருந்தால், நீ இஸ்ரேலா இருந்தால், நீ வேர்பற்று. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற சத்தியம்? கையை வைத்து காட்டுங்க. புரிஞ்சவங்க கையை தூக்கி காட்டுங்க ப்ளீஸ். நிறைய பேர் படிக்காதவங்க, எங்க ஊர் மக்களுக்கெல்லாம் புரியாதுன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி. புரியும், உங்களுக்கு புரியாமலாம் இருக்காது. விசுவாச பிரமாணம் தெரிஞ்சவங்க கை தூக்கி காட்டுங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே கை வச்சு காட்டுங்க. என்னைக்காவது அந்த பரமண்டலம் இருக்கிற ஜபத்தை அப்படியே அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு பார்த்துருக்கீங்களா? பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்றோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வந்துட்டா நீ பரலோகம் போவியாடா? அவர் ராஜ்யம் வந்துட்டா நீ பரலோகம் போவியா? யோசனை பண்ணி பாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாகங்கிறமே. நெல்சன் வந்துட்டாரு, ராத்திரி வந்து விட்டாரு, என்ன பண்ணுவ? இருங்க ஆண்டவரே, இந்த கறி குழம்பு சட்டி திறந்து கிடக்கு. இப்படி ஆள் இருக்குல்ல, இப்படி ஆள் இருக்குல்ல. ஐயோ என்னையா நீங்க நல்லா கவனிங்க. கிராமங்கள்ல இருந்து எழும்பின பிள்ளைகள் தான் தேசத்தை கலக்கிறாங்க இன்னைக்கு. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, சாதாரணமா இருக்க கூடாது. கர்த்தர் இன்னைக்கு விரும்புற ஒரு காரியம் தான் வேர்பற்று. ஆழத்துல வேற விடு, அதோட நிறுத்திக்காத. விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜெபம். ஆமா, அப்புறம் என்ன வேற என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்லுவோம் வேற என்ன இருக்கு? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. விசுவாச பிரமாணத்தில் ஆரம்பிச்சு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிச்சிருது. கடைசியா சாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், அதோட முடிச்சா. பாவம், அவர் என்ன கிருபையா தான் இருக்காரு. அவருக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை, நம்மளை விட்டா வேற வழி இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். வேர்பற்று. பக்கத்தில் கையை பிடி, நல்லா கையை நல்லி எலும்பு ஒட்டைகிற மாதிரி கையை பிடி, நல்லா கையை பிடிச்சி வலிக்கட்டும். வேர்பற்று. இப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி தூக்கிட்டு சுத்தாத.
ஏன்ட்ட ஒரு டிரைவர் தம்பி இருக்காங்க, 24 மணி நேரம் பொண்டாட்டி சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் ஃபோன் பண்ணப்போ என்னடா நீ பொதியோட இருக்கியா, இப்படி ஃப்ரீயாக இருக்கியா கேட்பான். நான் கேட்க மாட்டாங்க, என்னப்பா லோடு ஏறி தான் இருக்கா வண்டியில் இப்படின்னுவேன். சிரிப்பா, ஆனால் லோடோட தானே இருக்கம்பா. அப்படி இல்லைங்க, நமக்கு ஒரு லோடு இருக்கு, நமக்கு ஒரு பாரம் இருக்கு, அது ஆன்ம பாரம். சொல்லுங்க வாயத்திறது, ஆன்ம பாரம். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? கொஞ்சம் வேர்பற்று. சம்டைம்ஸ் நம்ம காஞ்சி போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வேர் என்ன இல்லை, உள்ள ஸ்ட்ராங்கா இல்லை. ஒரு பலவீனம் வருது, சுகவீனம் வருது. என் மனைவி 4 நாள் சாப்பிடலங்க இந்த வருஷம் முடிவில். எனக்கே பயமாயிடுச்சு. சொல்லவே இல்லையான்ட்ட நான் திட்டு வந்துட்டு சொல்லாமையே 4ஆவது நாள் சொல்லுது, நான் 4 நாளாச்சு சாப்பிட்டுங்குது. சாப்பிட்டேன். நீங்கள் திட்டுவீங்கன்னு சும்மா சொன்னேன். இன்னைக்கு மத்தியானம் கூட பாட்டு வாங்கினுச்சு, தோபர் இந்த மாதிரி சாப்பிடாம கடந்து ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா உங்கள் அப்பாட்ட யார் பதில் சொல்கிறது? அவர் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவார் அங்கேருந்து. நான் என் பொண்ணை ஜோர்து நான் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியாம்லம்பாரு. நல்லா கவனிக்கணும். தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்வு. நம்ம இந்த வாலிப வயசுலலாம் அப்படியே சுகபோகமா இருக்காதீங்கடா. இந்த வாலிப வயசுலலாம் சுகபோகமா மேல் பூச்செல்லாம் கட்டாதீங்க. கொஞ்சம் காலம் மடக்கு, முழங்கால போடு, அழுவு, தேவன்ட்ட கேளு. அவர் உன்கிட்ட பேசுவார். அவர் உனக்கு ஆதரவா இருப்பேங்கிறார். நான் உன்னை ரட்சிப்பேங்கிறார். ஏசாயா 27:6 கொஞ்சம் படிங்க, சீக்கிரம் படிங்க பார்க்கலாம், கொஞ்சம் விரைவா போவோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை வாசிங்க. வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து. எபிரேயர் 12:15 சொன்ன ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி நான் செத்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேம்மா. சில டிக்கெட் நீ செத்துட்டா நீ எப்படி மன்னிப்ப? அவன் தான் உன்னை மன்னிக்கணும். மன்னிச்சு கல்லறையில் இடம் கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? நீ செத்துட்டா நீ மன்னிக்க வேணாம், அவன் ஒன்று மன்னிச்சு பரவாயில்ல அந்த கல்லறையில் இடம் கொடுக்கணும்னு சொல்லணும். கசப்பான வேர். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு, ஒரு அந்தரங்க பாவம், அசிங்கமான ஒரு உறவு. ஒரு சபையில் என்னை கூப்பிட்டாங்க, நானும் ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்ன போவாதான்ட்டாரு. என்ன ஆண்டவர்? என்ன இல்லை வேணாம்பா, விட்டுரு, லிவ் இட் அப்படின்ட்டார். பார்த்தா இன்னைக்கு நான் கேள்வி போடுறேன், பயங்கரமான பிரச்சனை இருக்காம அந்த சபை. போலீஸ் கேஸ் அடி தட்டின்னு போயிட்டு இருக்கு. நல்ல வேலை கத்தர் என்ன காப்பாத்தினாரு. அவன் சொல்லுங்களேன். எப்பயுமே ஆண்டவர் சொல்றது ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும் தம்பி. அல்லேலூயா. ஆமா, என் அறிவுக்கெல்லாம் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. என் மனைவி என்னோட 14 வருஷம் குடும்பம் நடத்துறாப்புல. என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா மணி? அது கூட நான் 14 வருஷம் குடும்பம் நடத்துறேன். சத்தியமா எனக்கு இன்னும் புரியாது. உன்னை பத்தி ஸ்ரீ ஈஸ்வரனை பத்தி உன் மனைவிட்ட போய் கேட்டு பாருங்க, புரியுமா? சத்தியமா புரியாது, வாய்ப்பே கிடையாது, புரியாது. இப்ப ஆண்டவரை பத்தி எப்படி புரிவ? நீ நினைக்கிறோம் அவரு கோச்சிக்காங்கம்மா பாப்பா, ஒன்றை தான் நான் கேட்க முடியும். ஏன்னா தம்பி பொண்டாட்டி இல்லை, உனக்கு மூளை இருக்கா? எப்போ பார்த்த? கோச்சி கூடாது நான் முன்னாடியே சொல்லிட்டான். எப்போ பார்த்த? நீ பாத்தியா? அப்புறம் சொல்ற. பார்க்காத உடனே நம்ம நம்புறோம் அப்படின்னு நினைக்கிறோம். நீ பார்த்திருக்க உன் மூளைய? இந்த மூளையில ஒரு நரம்பு லேசா அப்படி இப்படி இப்படி வச்சுங்களேன், நல்லா தாங்க இருந்தாரு, மைல்டு ஸ்டாக்குங்க. எச்சு இதுல ஊத்தும், ஒரு ஆள் தொடக்கணும். இந்த மூளையை வச்சுக்கிட்டு கண்ணு இல்லையா, காது இல்லையா, அது இல்லையா, யாராங்க? சர்வ வல்லவர யோசனை பண்ணி பாருங்க. தாழ்த்து, இன்னும் உண்மை தெரிஞ்சுக்கணும்பான்னு சொல்லு, இன்னும் எனக்கு நீங்க வேணும்பான்னு சொல்லு, உங்க ஆதரவு எனக்கு இன்னும் வேணும்ப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க?
இந்த வருஷத்தில் உங்கள் ஆதரவு இல்லாமல் என் மூளையை நம்பி நம்பி நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ உங்கள் ஆதரவுக்காக காத்து கிடக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் வந்து வேற கொடுப்பா, இந்த பக்கம் கொடுப்பா. உலக ஐஸ்வர்யத்தில், உலக மயக்கத்திலையும், உலக சிற்றின்பத்திலையும் வேற விடாதப்பா. கர்த்தர் சொல்கிறாருமா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி பேசுகிறேனா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாயா. உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை விட வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. அதன் தழல் அக்கினி தழல், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலை. திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க முடியாது. சொல்லுங்க, திரளான தண்ணீர் நேசத்தை அவிக்க முடியாது. ஏன்னா இந்த நேசம் அக்கினி தழல். ஆண்டவர் கேட்கிறார், என்னை இன்னும் நீ நேசிக்கிறியா? என் மேல அன்பாதான் இருக்கிறியா? பாடுகளுக்கு மத்தியில், பலவீனங்களுக்கு மத்தியில், சாபங்களுக்கு மத்தியில், சத்ருவின் கிரியைகளுக்கு மத்தியில் என் பக்கம் வேற விடுறியா? கொஞ்சம் வலிக்கும் தான், என் பக்கம் வேற விடுறியா? இப்ப புரியுதா இந்த ஆழம் எவ்வளவு ஆசீர்வாதம்? ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆழத்திலே உன்னுடைய வேற விடு. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், உன் நேசம் எங்க இருக்கு? உன் பாசம் எங்க வச்சிருக்க? யார் யாரு மேலையோ எது மேலையோ பாசத்தை வச்சிருக்கிறோம். கர்த்தர் ஒரே வார்த்தையில் முடிச்சார், உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம், அங்கே உன் இருதயம். இன்னைக்கு உன்னுடைய வேர் ஆழத்தில் போகட்டும். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, உன் வேர் ஆழத்தில் போகட்டும், ஆழத்தில் போகட்டும்யா. இன்னும் கற்றுக்கணும்னு நினைங்கய்யா, இன்னும் கற்றுக்கணும்னு நினைங்க. இன்னும் ஆண்டவரை பற்றி நான் ஒரு இடத்துல பேசுன செய்தி வேற எங்கேயும் பேசுறது இல்லை. 29 வருஷமா ஒரு செய்தி எடுத்தா இன்னொரு இடத்துல பேசவே மாட்டேன். 29 வருஷமா நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் புதுசு புதுசாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உண்மையாவா? தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கையத்தடி பாருங்களேன். இன்னும் அன்பு, இன்னும் பாசம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. இதுவரை சொல்லுங்க. உம்மை முழு உள்ள உண்மையாவா முழு மேலத்தோடு
எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. ஆமென் ஆமென். என்னை கண்டீரே. உண்மையாவா? இன்று கண்டீரே, இப்போ கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு மேலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே பலன் தந்தீரே, சுகம் தந்தீரே. இப்போ இப்போ கையை தட்டி பலன் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஆழத்திலே ஆழத்திலே வேர் விடுகிற பிள்ளைகளாய் ஆராதனை. நீ ஆழத்திலே வேறு விடும்போது உன் கனிகள் மிகுந்த ஆசீர்வாதமா. ஆராதனை. திரளான தண்ணி என் நேசத்தை தடுக்க முடியாது, என் அனலை குறைக்க முடியாது. தண்ணீரை போன்றிருக்கிற உலக காரியங்கள், உலக வேஷங்கள், உலகத்தின் இச்சைகள் என் நேசத்தை தவிர்க்க முடியாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்க பாடுங்க, கைத்தடி. நல்லவருக்கு அல்லேலூயா, வல்லவருக்கு அல்லேலூயா, நல்ல தேவனுக்கு அல்லேலூயா, ஓ கர்த்தருக்கு அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கையை தட்டி. ஆராதனை ஆராதனை ஆராதனை. glory glory glory. ஆராதனை 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 ஆராதனை. ஆழத்துல வேர் விடு. ஆழத்துல உன் வேர் இருந்தா மேல இருக்கிறவன் கனி ஆசீர்வாதமா இருக்கும். அந்தரங்கத்துல உன் வேற விட்டினா வெளிரங்கமா இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆழத்துல உன்னுடைய ஜபத்தை அதிகப்படுத்தினா நீ வெளியில வந்து மைக்க பிடிக்கும் போதே ஒரு தேவ மகிமை நீ பார்ப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு காரியம், ஆழத்திலே அஸ்திவாரம் போடுங்க.
அவன் சொல்லுங்களேன். ஆழத்திலே அஸ்திபாரம் போடு. எடுத்து வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 47ஆம் வசனம் 48ஆம் வசனம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறைகளின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கற்பாறையை போய் ஆழமா தோண்டுங்கிறாரு. எவ்வளவு கடினம். கற்பாறையை போய் உடைக்க முடியுமா ஆழமா? இந்த கற்பாறை என்பது எதை குறிக்கும்? இருதயத்தை குறிக்குது. இந்த வசனத்தை நீ உள்ள வாங்க வாங்க இந்த கற்பாறையை போன்றிருக்கிற உன்னுடைய இருதயத்தில் உள்ள நீ வைக்க வைக்க கடவுளுடைய பார்வைக்கு நீ ரொம்ப பெரிய ஞானவானா காணப்படுவாயா. ஆழத்திலே தோண்டி ஆழத்தை தோண்டி அஸ்திவாரம் போடு. உன் வீடு அசையாது. பெருமழை வரும், காற்று வரும், புசல் வரும், வேதனை வரும், வித்தியாசமான வியாக்கியானமான வார்த்தைகள் வரும். ஆனால் நீ அசைக்கப்படவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் லைஃப்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப. உன் விதை பாறையில விழக்கூடாது, உன் விதை ஆழத்தில் விழணும். ஆமென் சொல்லுங்களேன். உன் விதை ஆழத்தில் விழணும். வசனத்தை பேசுறோம். கற்பாறை மேலேயே வந்து விழுந்துட்டா அந்த பாறையிலிருந்து செடி உடனே முளைச்சிரும். முளைக்காமலாம் இருக்காது. சில வீட்டு மேலே அரச மரமே முளைக்குது. சில ஆலயத்தில் அரச மரம் முளைக்கும். நான் பார்த்துருக்குறேன். நல்லா தான் வேறு நல்லா சுத்தமாக சளிச்சு கிழிச்சு தான் வீடு கட்டியிருப்போம். உள்ளேருந்து ஒரு வேப்ப மரம் பொத்துக்கிட்டு வரும். அதோட வேலை விதை உயிருள்ளதாக இருந்தால் அது கற்பாறை கூட பொழக்கும். பொழக்கிறதுக்கு ஒப்பு கொடு. என் கற்பாறைக்குள்ளே என் விதையை நான் வைக்கிறேன்னு சொல்லு. ஆழத்தில் தோண்டி அஸ்திபாரத்தை போடு. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். விசுவாச ஓட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். விசுவாச வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. ஆழம் வேணுங்க. நமக்கு ஆழம் வேணும். பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 2:8 நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அஸ்திபாரம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். தம்பி, HDFC பேங்க் மேல இருக்க கூடாது. SBI பேங்க் மேல நிறைய பேருடைய அஸ்திபாரம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சில ஜப குறிப்புகள் அப்படிதான் வருது. எதுக்குமா ஜெபம் பண்ணும்? மல்லிகைக்குள்ள 50,000 பணம் கட்டிருக்கோங்க, அதுக்கு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அட பாவி, மல்லிகை கூட்ட கேட்ட நீ ஆண்டவட்ட கேட்க கூடாதா? நிறைய பேருடைய அஸ்திபாரம் அப்படிதான். ஒரு வயிற்று வலினா உடனே டாக்டர், ஒரு நெஞ்சு வலினா உடனே கொஞ்சம் கத்தருக்கு டைம் கொடுத்து பாரு. எஸ்ஐயா 53:5 உனக்கு இருக்கு. நானே உன் பரிகாரியை கத்தரவு சொல்றாரு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறன்னு சொல்றாரு. நான் உனக்காக இருக்கிறேங்கிறாரு. உன் அஸ்திபாரத்தை மனுஷ மேல போடாத, மனுஷால் மேல போடாத, அப்பா மேல போடு. சத்தமா சொல்லுங்க ஆமென். என் அஸ்திபாரத்தை எங்க போட போறேன்? கர்த்தர் மேல போட போறேன். 1 கொரிந்தியர் 3:11 சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இயேசு கிறிஸ்து தான் உனக்கு அஸ்திபாரம். இந்த கண்மலை என்பதே கிறிஸ்து. தோண்டு, ஆண்டவரை தோண்டு, நல்லா நல்லா ஜபத்தில் உட்காரு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இல்லாத அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் நாங்க போடலங்க. கிறிஸ்துவுக்குள் வந்தா பழசெல்லாம் ஓடிட்டு, சொல்லு வாய் திறந்து, பழசெல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதிதாயின. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லு, புது வருஷம் புது ஆசீர்வாதம் தான். புதுசுனா பிடிக்கும், புதுசுனா பிடிக்கும். புதுசா வாங்க, புதுசா இரு. போடப்பட்ட அஸ்திபாரம் ஆகிய அதே அஸ்திபாரத்தில் இல்ல, வசனத்தின் மேல போடுவோம் அஸ்திபாரத்தை. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கு. எஸ்ஐயா 54:10-11 சொல்லுது, மலைகள் விலகினாலும் குண்டுகள் நிலை மாறினாலும். ஆமா, 11ஆம் வசனம் படிங்களேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே,
தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். அஸ்திபாரமாக்கி, நீல ரத்தினங்களை அஸ்திபாரமாக்கி, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. தம்பி நெல்சன், ஏதோ அப்படியே வர்றோம், ஏதோ இருக்கிறோம் இல்ல, ஒரு வித்தியாசம். நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன், இந்த 2026 என்ன நீங்க வித்தியாசப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பயுமே மற்றவர்களை பார்த்து ஊழியம் செய்வதில்லை. நான் ஒரே ஒரு ஆளு, ஒரே ஒரு ஆவியானவர். ஆமென். நான் யாருக்கிட்டையும் போய் இம்பார்ட்டேஷன்ல வாங்க மாட்டேன். எனக்கு அந்த கிஃப்டை கொடுங்க, எனக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சா அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நானா கேட்டது 3 கிஃப்ட். ஒன்னு ப்ராபசி, என்னுடைய ஹீலிங், என்னுடைய டெலிவரன்ஸ். நல்ல பிரசங்கம் பண்ணணும், நான் தீர்க்கதரிசனம் சொல்லணும், அற்புத அடையாளங்கள் என் ஊழியத்தில் நடக்கணும், என் ஜனங்கள் விடுதலை அடையணும். இதான் நான் கேட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு எங்கள் ஊழியத்தினுடைய பிரதானமே அதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியத்தினுடைய பிரதானமே அதுதான். ஐயா, எங்களுக்குன்னு ஒரு அஸ்திபாரம், உனக்குன்னு ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை கரெக்டா வேர்ட் ஆஃப் காட்ல போடு. அந்த அஸ்திபாரத்தை கர்த்தருடைய அந்த நாமத்தின் மேல போடு. நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்துருவ. முதல்ல சொன்ன அந்த ஆழத்தில் உன் வேற விடுன, உன் கனி நல்லா இருக்கும், உன் கேரக்டர் நல்லா இருக்கும். ரெண்டாவது ஆழத்தில் அஸ்திபாரத்தை போடுங்கிறேன், உன் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கனி நிறைய பேருக்கு அப்படியே அப்படியே ஜோத்திரம்பாங்க. வீடு வாசல் எவனா மதிப்பானா? பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்லைனா மதிப்பானா? எல்லாம் நமக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? இந்த வருஷம் இந்த காவாலமேடு திருச்சபை மக்களுக்கு ஏசப்பா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாராக. கிறிஸ்துவாகிய வேறு ஒரு அஸ்திபாரத்தின் மேல வீட்டை போடாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கொன்று இங்கொன்று கால் வைக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இப்போ என் மகனை கொண்டு நான் வேற ஒருத்தன் வீட்டில் விட முடியுமா? இப்போ என் மகன் இருக்கான், 2 பிள்ளைங்க இருக்கு, எனக்கு வேற ஒருத்தன் வீட்டில் ஒண்டி விடும். ஈஸ்வராஜ் இங்கே வாங்க, என் பிள்ளைகளை 2 பேரையும் பார்த்துங்க, 2 வருஷத்துக்கு விட்டு வந்தால் என்னத்துக்கு ஆகும்? என் பிள்ளைங்க திரும்பி வரும்போது ஈஸ்வராஜ் கேரக்டரோட வரும். அப்படிதானே? ஈஸ்வராஜ் என்ன கேரக்டரோட இருக்காரோ அதே கேரக்டரோட. ஆனால் என் பிள்ளை என் மேலே கட்டப்படும் போது, எங்கள் அப்பா இப்படி தான், எங்கள் அப்பா இப்படி செய்வான், எங்கள் அப்பா இப்படி ஊழியம் செய்வான், நானும் அப்படி செய்வேன். கையை தட்டுங்களாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அஸ்திபாரத்தை அப்பா மேலே போடு. யாரையும் பார்க்காத, எந்த ஒரு ஊழியக்காரனையும் பார்க்காத, கர்த்தரப்பாரு. அஸ்திபாரம் சரியா இருந்தா, ஆழத்தில் இருந்தா தம்பி, உன் பில்டிங் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உன் வீட்டை தொட்டாவே பேய் கீழே விடும். என் வீட்டை வந்து பிசாசு பிடிச்சவங்க வந்து தொடட்டும், பொத்துன்னு கீழே விடுவோம். எங்கள் வீட்டு மதில்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி இருக்கு. உண்மையாக நடந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு பிடிச்சவங்களை கொண்டே வர முடியாது. எத்தனை சொல்கிறேன், 4-5 தடவை 5 பேருக்கு மேலே இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க, நல்லா தான் வந்துச்சு, கேட்டை தொட்டுச்சு ஆட ஆரம்பிச்சிட்டு, நான் தாண்டா நீ எதாக இருந்தாலும் கம்முனுங்க உள்ளே வந்து உட்கார, டீயே குடின்னேன், ரொம்ப டயர்டாக இருக்க, டீயை குடி. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மந்திரவாதி கொண்டு வந்தாங்க, அம்பாசிட்டில் கட்டி, என் வீட்டை பார்த்தா புத்துன்னு ஊத்துட்டான். எல்லாம் கவனிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரேபேக்கா, உன் மைண்டாலெல்லாம் ஏசினாதெல்லாம் நிர்ணயிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் பயங்கரமான ஆளு, பக்கத்தில் கைப்பிடி. அதான் சொல்றாரு, அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வாரான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆழத்தில் வேற விடு, ஆழத்தில் அஸ்திபாரம் போடு. மூணாவதா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன், ஆழத்தில் கொண்டு வளைய போடு. தம்பி, ஊழியம் செய்யற தம்பிமார்களுக்கு ஆழத்தில் வளைய போடு. இயேசுநாதர் சொன்னார், லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கொஞ்சம் தெளிவா தமிழ்ல படிமா. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைய போடுற. மீன் பிடிக்கிறியா? வலைய போடுறோம், மீன் பிடிக்கிறோமா? தயவு சொல்றேன், அன்பா கேட்கிறேன், இந்த 5 பேருக்கும், எங்க இருக்கா ஸ்ரீதர், இந்த 5 பேருக்கு தயவு செய்து கேட்கிறேன், இந்த கூட்டத்தையே ட்ரெடிஷனலா மாத்திராதீங்க. எல்லாம் கவனிங்க, நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தையே ட்ரெடிஷனலா மாற்றக்கூடாது, பாரம்பரியம் மாற்றக்கூடாது. இந்த கூட்டத்தையே இன்னைக்கு நம்ம டிஎல்சி சபையை வந்து நிறைய வெளியில் இருக்கிற சபைகள்லாம் சொன்னிச்சு, அது பாரம்பரியம் ட்ரெடிஷனல் சொன்னிச்சு. இன்னைக்கு பெந்தகோஸ்தில் என்ன கிழிக்குது நீங்க நினைக்கிறீங்க? அவனும் நம்மளை விட மோசமான ட்ரெடிஷனல். அவன் என்ன சொல்றான், அடுத்த சபைக்கு போகக்கூடாது,
அடுத்த ஊழியக்காரன் தோத்திரம் போடப்படாது சொல்றானா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அடுத்த பாவம் அது. அந்த அம்மா சபைக்கு போயிட்டு பாவமாக வரும். அது ராத்திரி வைத்த வழியில் படுத்து கிடக்கும். இந்த ஆள் அந்த அம்மா வைத்த வழியில் கிடக்கு. அது வேற சபை, நம்ம வேற ஆளு. என்ன ஆளு நீ? புரியல. என்னைக்கு நீ சிதைக்கப்படுறியோ, என்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் உன்னை ஒடுக்குறியோ, பாரபட்சம் இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளா நீ காணப்படுவ. கையை தட்டி ஆமென் சொல்லு. என் தகுதி என்ன? என் தகுதி என்ன எனக்கு தெரியல. என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு 4 பேர் தோத்திரம் போடுறீங்கல்ல, எனக்கு 4 இடத்துல வால்பு சொல்றீங்கல்ல, விட்டுறாங்களா இல்லையா தம்பி? இது என் கூட்டத்துக்கு 350 பேருக்கு மேலே வர்றான். எங்கேருந்து வர்றான்? ஒசூர்லேருந்து வரான், சென்னையிலேருந்து வரான். யார் கூப்பிட்டா? நீ என்ன விட்றான்? ஒசூருங்கிறான். எப்படா தெரியும்? தெரியாதுங்க, கேள்விப்பட்டாங்க வந்தாங்கன்றான். அப்போ என் தகுதி மேலான தகுதி தான் இல்லையா? ஒரு நாள் நாங்கள் எங்கேயோ போயிட்டு வந்தோம். ஊழியத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். எங்கள் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். என்னது? எங்கள் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். என் மனைவிட்ட கேட்டேன், என்ன கூட்டம்னா? இல்லை, அந்த ஆடு தழையை தின்னுட்டா நாக்கு தொங்கி நிற்கிது. எப்படி? ஒரு ஆடுங்க ஒரு செடியை தின்னுட்டு நாக்கு தண்டி வெளில நிற்கிது. நானே செம்ம டயர்டு. ஊழியத்துக்கு போய்ட்டு தானே வந்தேன். அன்றைக்கி எங்கேயோ போயிட்டு தான் காரை நிறுத்துறேன். இந்த ஆட்டை பார்த்தேன் பாருங்க, நாக்கு தண்டி நிற்கிது. உடனே ஃபோன் எடுத்து வெட்டினரி டாக்டருக்குலாம், எனக்கு தெரிஞ்ச டாக்டர்லாம் ஃபோன். நான் ஏன் செய்யணும்? நான் ஏன் பண்ணணும்? யோசனை பண்ணி பாரு. அது அவங்க விட்டு ஆடு செத்துச்சு. செஞ்சா இல்லை வேணா ஆண்டா அடிச்சாரா இல்லையான்னு பாரு சொல்லியிருக்கலாம்ல. மனசு கேட்கலங்க. வெட்டினரி டாக்டர் ஒரு பேர் ஃபோன் எடுக்கல. எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் ஊழியத்தில் ஒரு வெட்டினரி டாக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு போட்ட அந்த அம்மாவுக்கு, தம்பி அவியல் இன்ஜெக்ஷன் ஏற்றுங்க தம்பினுச்சு. ஒரு ஆடுங்க. மணி 10:45 ராத்திரி. வண்டியை எடுத்துக்கிட்டு வந்த டயர்டு கூட மாறல. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக திருக்கடையூர் போகிறான். அவியல் இன்ஜெக்ஷன் இருக்கா? இல்லைங்க சார். ஆக்கூர் போங்க சார், மணி ஆயிடுச்சு சார், மணி ஆயிடுச்சு சாருங்கிறான். அங்கேருந்து ஆக்கூர். அங்கே போய் பார்த்தா ஆட்டுக்கு அவியல் இன்ஜெக்ஷனில் மனுஷனுக்கு வேணா இருக்கு, அதை வேணா வாங்கி போட்டுக்கிறாங்கிறான் அவன். அந்த அம்மா எங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட ஃபோன் அடித்தா போடக்கூடாதுன்ட்டு சோத்திரம். அப்படின்னு சொல்லுங்களேன். நானே நிறைய ஊசி போடுற ஆள். எனக்கே ஒரு அம்மா சொல்லி கொடுக்குது. உடனே அங்கேருந்து எனக்கு மனசு கேட்கல. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன். எங்கே புறையாக இருக்குது. நம்ம ஆள் ஒருத்தன், நம்ம மேஸ்திரி ஒருத்தன், ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அப்போ தான் வீடு கட்டிட்டு அவன் போயிருக்கான் வீட்டுக்கு. ஃபோன் அடிச்சு, டேய் எனக்கு உடனே ஒரு அவியல் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாடா. எதுக்கு? ஆட்டுக்கு போடா. யார் விட்டாடு? பக்கத்து விட்டாடு. ஏசுநாதர் பேசுகிறாரு, பக்கத்து விட்டு ஆட்டுக்கு இப்படி பரிதவிக்கிறியடா, என் ஆடுகளுக்கு நான் எப்படி பரிதவிப்பேன்னாரு. என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு, என் கண்ணிலேருந்து உண்மையாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று என் சப்ஜெக்டே எனக்கு பிரசங்கத்துக்கு யூஸ் ஆகும். நீ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஆழத்தில் தள்ளி கொண்டு வலைய போடு. வலைங்கிறது பல வலை இருக்குல்ல. என்னென்ன வலை தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. ஆழத்தில் தள்ளி வலைய போடுன்றார். என்ன வலை? நீங்கள் எல்லாம் கனடா தேசத்துலேருந்து இப்போ தான் லேண்ட் ஆன மாதிரி இருக்கு. இது நான் காவலமேட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கவனி. என்னென்ன மீன் இருக்கு? உங்கள்கிட்டலாம் கேட்க வேணாங்க. நீங்களாம் மீனே தெரியாது மக்களுக்கு. சோத்திரம். மனைவி நீ சொல்லுமா, என்னென்ன மீன்மா இருக்கு? சொல்லுமா. பாலை, செங்காலை, காணாங்கழுத எல்லாம் பிடிச்சி நம்ம தின்னுட்டு இருக்கோம். பேர கட்டால் பயமா இருக்கு பாருங்க. காணாங்கழுத. அப்புறம் நான் சொல்லவா? நண்டு வளருக்கு இருக்கா இல்லையா? நத்த வளருக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கோலா மீனுக்கு ஒரு வளருக்கு, காணாங்கழுத வளருக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நெத்திலி மீனுக்கு ஒரு வலை இருக்கு. நீ நெத்திலி மீன் வலையை தூக்கிட்டு போய் காணாங்கழுத பிடிக்க முடியாது. கழுத மாட்டாது. சொல்லுவாய்ட்டு, அந்த கழுத மாட்டாது. நிறைய பேர் அப்படிதான் வலையை தூக்கிட்டு ஆளு தெரியாம வலையை தூக்கிட்டு அலையலாம். இந்த டிஎல்சி மக்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த பிரீடு, நான் இந்த பிளட்டு. ஒரு பெந்தகோச பாச உள்ள விடு, ரீபா ராக்கா லாத்தா ராமா ராக்காம்பா, நீ விட பாப்ப என்ன பேசுற ஐயர். இன்னொரு ஆளை கொண்டு வா, டச்சும்பா பயரும்பா. யோசனை பண்ணி பாரு, ஒன்றும் இருக்காது. இந்த மக்களுக்கு என்ன தேவை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுங்க.
ஏடா இது ஏன் பிரீடு, கரவலாடு வாங்கி வாங்கி பொருள் அடிச்சு செத்துரும் ஆடு, சொத்துரும். ஆமாம் சொல்லுங்களா? ஆமா. நத்தவளையை தூக்கிட்டு ஜாய்சக்கா எங்க போகுது? நத்தவளையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போகுது. அது பூந்து பூடும். தகுந்த வலைய போடு, பக்கத்தில் கைப்பிடி ஆழத்தில் கொண்டு போய் தகுந்த வலை. எப்படி? தகுந்த வலை, தகுந்த நேரம். அவர் சொல்றாரு, ஈஸ்டாஜ் என்ன இயேசுவே, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுப்பா. நம்ம ஈஸ்டாஜ் சொல்றாரு, ரொம்ப டயர்டா இருக்கிற, வெரி சாரி பாஸ்டர், நான் நாளைக்கு வந்து வலையை போடலான்னு இருக்கிறேன். போடா விட்டு கோச்சிக்காதீங்க, போடா விட்டுக்கும் பாரு. தகுந்த நேரம். நான் சொல்றது நிறைய கான்செப்ட் உள்ள இருக்குங்க. நான் பேசணும்னா 1 மணி நேரத்துக்கு மேல பேசுவேன். நல்லா கவனிங்க. தகுந்த நேரம். என் மனைவியை எப்படி டீல் பண்ணி எனக்கு தான் தெரியும். என் மாமனாரை எப்படி டீல் பண்ணி எனக்கு தான் தெரியும். யோசனை பண்ணி பாருங்க. எங்க அம்மா ஒன்று இருக்கு, பாரம்பரிய டிஎல்சி. எங்க அம்மா மெயின்டைன் பண்ணவே முடியாது. நாளைக்கு வந்தாலும் ஒரு வகை சொல்லிவிடாதீங்க, தொலைஞ்சானா மெயின்டைன் பண்ணவே முடியாது. தகுந்த நேரம், தகுந்த வலை. எப்படி? புரியுதா நான் சொல்றது? நீ பாட்டு காணாங்கழுத வலையை தூக்கிட்டு நெத்திலி மீன் பிடிக்க போயிடாத, மீனும் மாட்டாது, பெருங்கை தான். அவன் தான் நடந்திருக்காங்க. தகுதியானவருக்கு முன்னாடி. எப்படி? சொல்லுங்க சொல்லுங்க. தகுதியானவருக்கு முன்னாடி, தகுதியானவரை முன்னிறுத்து. ஆண்டவர் அப்பதான் சொல்லுவாரு, எப்பா வலையை போடுப்பா இந்த ஆழத்தில். ஹலோ, நான் யார் தெரியுமா? நான் பிஹெச்டி முடிச்சவன். எதுல? மீன் பிடிக்கிறது, ஃபிஷிங்ல பிஹெச்டி. 33 years old. நான் யாரு? I am Peter, born fisherman. Who are you? உடனே இவர் சொல்லிருப்பாரு, I am Thatcher. சொல்லிருப்பாரு இல்லையா? கார்பெண்டர். உனக்கு என்னையா தெரியும் கேட்டானா? நம்மளால என்ன செய்யும்? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இத கூட்டத்தில் நீ ஜனங்களை கொண்டு வருவீர். நான் கொண்டு வந்திருக்கிறதை நீ அறிவீர். அவன் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்றான் நம்ம கிட்ட, அங்க பேச மாட்டான். சொல்ல புரியுதுங்களா? ஒரு அம்மா இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டான், போன மாதம் நான் வந்து 100 ரூபாய் காணிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணிக்க 100 ரூபாய் போட்டிருக்கு, அது எனக்கு தெரியணும். நல்லா கவனிக்கணும். இது இல்ல தகுந்த வலை, தகுதியான நேரம், தகுதியான நபருக்கு முன்னாடி. இன்னைக்கு நீ காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒரு காலத்திலே செய்ய. 2026க்கு நான் ஊழியம் செய்யாம 2046 நான் வந்து இயேசுநாதர் அழைச்சா நான் ஊழியம் செய்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அழைப்பா இருப்பா. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு எருசலேம் நாளையும் பாடுவோம். நிறைய பேருடைய விருப்பம் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் அழைக்கட்டும். ஏய், உன் மூஞ்ச கண்ணாடியில் பாரு, செத்த நேரம் ஒன்னாலே உன் மூஞ்ச பார்க்க முடியாது. எனக்கு இதெல்லாம் வேதனை. ஆண்டவர் எப்படி அழைப்பார்? நேரா வந்து, அன்பு சகோதரி ஜெயினி ஜூலியட் அவர்களே, உங்களை நான் இன்று முதல் ஊழியத்திற்கு அழைக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு வந்து முன்னாடி நின்று மைக்கை எடுத்துக்கொண்டு சேவியர் அவர்கள் ஆபரேட் பண்ணுவார், நீங்கள் பாட வேண்டும் சொல்லுவாரா? கழுத மைக் எடுத்து பாடு, அதான் ஊழியம். சரியான நேரத்தில், ரைட் டைம்ல. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லைங்க. வலையை தூக்கிட்டு எங்க போறோம்? எங்கேயோ போறோம். அது ஒன்றும் மீன்லாம் மாட்டாது. தூண்டி மீனை தூண்டில தான் பிடிக்கணும், கொக்கியை போட்டு தான் இழுக்கணும். வலியோட தான் அந்த ஆத்மா வரும்னு பிளான் கத்தர் வச்சிருந்தானா வலியோட தான் வரும். அவன் சொல்லுங்களேன். ரொம்ப இறக்கம் இல்லை பராபரனை ஏழை பாவியாக்கினா அங்கே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அங்கே போய் நீ இறக்கத்தில் பற்றிலாம் பேச முடியாது. நிறைய பேர் அதான் செய்யறான். அவன் கண்டாமட்டான் உட்காந்து அப்படி பார்ப்பான். நீ போய் ஏசு உண்மைதான் எனக்கு இல்லைடா, உலகத்துக்கே தெரியும்டா, சொல்ல அடுத்து சொல்லுமா. அப்போ நம்ம ஒரு ஜபத்தை பண்ணணும். ஆண்டவரை நீர் கேட்டறலும், நீர் கேட்டறலும். தகுந்த வலை தம்பி, தகுந்த வலை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் வெறுமை? சரியா நம்ம பிளானிங் இல்லை. நான் இந்த மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே 3 பேர்ட்டு சொன்னேன், ப்ரேயர்ஃபுல்லாக இருங்க. என்ன முதல் கூட்டம் ஏதோ என்ன ஸ்ரீதரே எவ்வளோ தர? 3000 தரேண்ணே. என்ன சேவியர், இப்போ தான் தங்கச்சி பொண்ணுக்கு செஞ்சேன், ஒரு 2000 கொடுத்துட்றேன். யாருக்கு வேணும்யா? யாருக்கு வேணும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தகுந்த வலை,
தகுதியானவருக்கு முன்னாடி கிரயத்தோட போடு. நான் சொல்றேன் ப்ராஃபஸியா, 2 படகு நிரம்பத்தக்க மீனை பிடிப்பேன். கையை தட்டி. உன்னுடைய நோக்கம் என்ன? மீன் பிடிக்கணும், அவ்வளவுதான். உன்னுடைய பிளான் என்ன? மீன் பிடி. எங்க குஜராத்தில் கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், எங்க மிஷினரிகள் ஆத்தும் ஆதாயம் கொள்ளையா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தான் போக முடியல. இப்போ டிசம்பர் டேட்டு கொடுத்து போயிடுச்சு, போக முடியல. ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தேன், தலை சுத்திட்டு எனக்கு. ஏப்பா சாமி நான் அப்புறம் வரண்டான்ட்டேன். நல்லா கவனிக்கணும். அங்கே செய்யறான் பாஸ்டர், 2 பேரோட வந்தோம் பாஸ்டர், நீங்க தான் ஆரம்பிச்சு கொடுத்தீங்க. இன்னைக்கு என்ன பாஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க ராஜுல்லாவில்? இன்னைக்கு 46 பேர் ஆராதிக்கிறோம். யா ஐயோ எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? 200 வருஷ பாரம்பரிய காவலமேடு சர்ச்சில் சுத்தி கித்தி என்ன 67 பேர் கூட இல்லை. எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. யோசனை பண்ணி பாருங்க. தகுந்த வலையை போடு தம்பி, தகுந்த வலையை போடு தம்பி, ஆழத்தில் போடு தம்பி. வாழ்க்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த 5 பேருக்கு தான். தகுந்த வலையை போடு, தகுதியானவருக்கு முன்னாடி போடு. தகுதியானவர் உட்காந்துருக்கார் பார்த்துக்கிட்டே, நீ வலை போடுறத, நீ வலை போடுறத அப்படியே பாப்புறாரு. என் சின்ன பிள்ளைங்கன்னா குழந்தைங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே கவனிச்சு கேட்போம்ல, பார்ப்போம்ல, என்ன அழகு பாரு என் பிள்ளை. அதை நம்ம ரசித்து பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை ரசிக்கணுமா இல்லையா? என்ன ஈஸ்வராஜனை நம்மள ஆண்டவர் ரசிக்கணுமா இல்லையா தம்பி? உன் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் போகக்கூடாது. உன் பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை மற்றவன் கேலி பண்ணக்கூடாது, மற்றவன் நம்மளை நக்கல் பண்ணக்கூடாது. அடிக்கிறானோ பாருங்க, மாசம் அடிக்கிறானோ. ஊழி என்ன இதாங்க சொல்லணும். தகுந்த வலை ஆழத்தில் போடு தம்பி, தகுதியானவளை ஆழத்தில் போடு தம்பி, தகுதியானவருக்கு முன்னாடி போடு தம்பி. அவர் பார்ப்பாரு. ஒரே ஒரு கண் சிமிட்டல் தான், அங்கே இருந்த எல்லா மீன் வந்து அந்த வலையில் ஓடுவோம். இன்னைக்கு நான் ப்ராபஸி சொல்கிறேன், இந்த மீன் என்பது ஆத்துமா. காவலமேட்டில் இருக்கிற இன்னும் ரட்சிக்கப்படாத என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் இயேசுவை அறிந்தும் அறியாமல் இருக்கிற பிள்ளைகள், தகுதியான வலையை போடுங்க. ஆழத்தில் போடு, மீன் நிரம்பும், படகு நிரம்பும். ஆழத்தில் போடு, ஆழத்தில் வேர் விடு, கனி நல்லா இருக்கும். ஆழத்தில் தோண்டி அஸ்திபாரத்தை போடு, பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆழத்தில் வலைய போடு, உன் படகு நிரம்பி வழியும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? ஆச்சரியமானது. ஆழத்தில் வேர் விடு, கனிகள் நல்லா இருக்கும். ஆழத்தில் அஸ்திபாரம் பண்ணு, போடு. உன்னுடைய வீடு, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய ஊழியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆழத்தில் வலைய போடு, ஆத்தும் ஆதாயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பின்மாறி போன பேதுரு மறுபடி அதே கடலில் நிற்கிறான் இல்லை? யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் நீங்கள் வாசிங்கன்னா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், வலதுபுறமாக இவன் வலையை போடு. அதான் தகுந்த இடம், தகுந்த இடம், தகுந்த நேரம். எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் ஆழத்துக்கு வர விரும்புகிறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆண்டவரை இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு நீங்கள் வேணும்ப்பா. என்னுடைய கனிகள் ருசியாக இருக்கணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கை ருசியாக இருக்கணும்ப்பா. என் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் திருச்சபைக்குள்ளே வரணும்ப்பா. ஏனோ தானோன்னு நான் வாழக்கூடாது, பெருமையாக நான் இருக்கக்கூடாது, நான் வித்தியாசமாக இருக்கக்கூடாதுப்பா. நான் ரொம்ப தாழ்மையாக உண்மை வெளிப்படுத்தணும், உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும், உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும், உங்களுடைய தயவை வெளிப்படுத்தணும். ஆழத்தின் மேலே நான் அஸ்திபாரம் போடுறேன்ப்பா. என் வீடு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு மந்திரவாதி சொன்னானா, நான் கேள்விப்பட்டேன். ஒரு மந்திரவாதி சொன்னானா, என்ன செஞ்சாலும் அந்த மனுஷனை அசைக்க முடியலையே. ஐயா, எங்கள் வீடு ஹென்ரி சாமுவேல் பேரில் இல்லை, எங்கள் வீடு கிரேஸ் காட்டேஜ் இல்லை, எங்கள் வீடு அக்ஸிலியம் சாமுவேல் மேலே இல்லை, எங்கள் வீடு இயேசுவினுடைய வார்த்தையிலையும் அவருடைய ரத்தத்திலையும் காக்கப்படுற வீடு. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் ஃபெயிலியர் வருது, ஏன் தோல்வி வருது? உன் வீடு ஆழமாக இல்லை தம்பி, உன் வீட்டின் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லை தம்பி. இன்னைக்கு ஆழத்தில் போடு. 3வது, ஆழத்தில் வலைய போடு. ஊழியம் பண்ணுறோம், ரிசல்ட் இல்லையே தம்பி, ரிசல்ட் இல்லையே அண்ணா, ரிசல்ட் இல்லையே அங்கிள் நினைக்கிறீங்களா? ஆழத்தில் போடு. ஆமென் சொல்லுங்களேன். தகுதியானவரை முன்னிறுத்தி போடு. ஏசுநாதரை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போ, ஏசுநாதரை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்ய. அந்த ஊழியம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராகி வரும். கர்த்தர் கொடுக்குற முதல் தீர்க்க தரிசன வார்த்தை, ஆழத்தின் ஆசீர்வாதங்கள், ஆழத்தின் ஆச்சரியங்கள், ஆழத்தின் அருமைகள் உங்கள் தலையில் வந்து இறங்குவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஏனோதானு வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கியிருக்கு. ஆமென். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? அப்பாவுடைய பிரச்சனை இந்த இடம் அப்படியே ஆட்கொண்டிருக்கு. ஆமென். அந்த ஆழத்தில் இருக்கிறதான நன்மையான காரியங்கள், ஆழத்தில் இருக்கிற நீரூற்றுகள், ஆழத்தில் இருக்கிறதான நல்ல விஷயங்கள்
உன் பாதத்துக்கு கீழே தான் வெங்கலம் இருக்கான், உன் பாதத்துக்கு கீழே தான் இரும்பு இருக்கான், உன் பாதங்களுக்கு கீழே தான் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். இது எல்லாத்தையும் தூக்கி உன் தலையில் வைக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒன்னே ஒன்று சொல்லு, ஆழத்தை நான் விரும்புகிறேன், ஆழத்தில் நான் வேர்கொள்ள விரும்புகிறேன், ஆழத்தை தோண்டி அஸ்திபாரம் போட விரும்புகிறேன், ஆழத்தில் வளைய போட விரும்புகிறேன். என் வாழ்க்கையை ஆழத்திலே விட்டுறாம மேன்மையாக வைங்கப்பா. நீ ஆழத்துக்கு போ, வெளியில் இருக்கிறது எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி நான் சொல்ல புரியுதுங்களா? ஆழத்தில் வேர் விட்டா வெளியில் கனிகள் வெளியில் தெரியும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆழத்தில் அஸ்திபாரம் போட்டால் வீடு மேலே எலிவேஷனை பார்ப்பான். ஆமென். இந்த ஊழியத்தை பார்ப்பான். அந்த அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இசைவாய் கட்டப்படுகிற மாளிகையாக இருப்பீங்க. ஆழத்தில் வளைய போடு, உன் படகு நிரம்பி இருக்கிறத மக்கள் பார்ப்பான். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறாரு? இது நல்ல ப்ராஃபிட்டிக்கலாக மூவ் ஆகுது இன்னைக்கு. ஆமென். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இன்னைக்கு தம்பி தங்கச்சி ஆழத்தில் வளைய போட்டுப்பாரு, உன் படிப்புக்கான பதில் வரும். உன் வாலிபத்திற்கான அந்த ஏக்கங்கள் அந்த ஆசைகள் எல்லாம் தொலைச்சிட்டு கர்த்தருக்காக நின்றுவார். உன் வாலிபத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். 19 வயசில் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இந்த இடத்துலலாம் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன். 20 வயசு 21 வயசில் எவ்வளோ பிசாசு விரட்டிட்டு போவோம் தெரியுமா? அந்த இடத்துல அன்னைக்கு வாலிபத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கும் வயது ஆயிட்டு 47 ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், பாதி செஞ்சுரி அடிக்க போகிறேன். ஆனாலும் அந்த வல்லமைகள் இன்னும் குறையல. அல்லேலூயா சொல்லுங்களேன். முன்னிலும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்ய இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாராக. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா?